வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. மண்டேனாவே 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு கேப்டன்சி டாஸ்க்கு, இன்னொன்னு நாமினேஷன் முடிவுகள். இது 2மே பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டே லீக் ஆயிடுச்சு. கேப்டன்சி டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மஞ்சரி அண்ட் விஷால். இந்த 2 பேரும். இதுல பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அடிச்சு காலி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம லைவ்ல கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது 2 பேரும் லெமன் இன் த ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாஸ்க் இருக்குல்ல, அது மாரி ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா டாஸ்க்கா? இல்ல அதுதான் டாஸ்க்கா அப்படின்னு தெரியல. நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தேன். இங்க மூளை சார்ந்து டாஸ்க் வச்சாங்கன்னா, பசில் மாரியான கேம் அப்டின்னா, இந்த ஸ்டோரி மாரியான கேம் அப்டின்னா, நிச்சயமா மஞ்சரி அடிச்சுருவாங்க. பிசிக்கல் டாஸ்க் அப்டின்னா, விஷால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்லியிருந்தோம். இப்ப மஞ்சரிக்கு ஃபேவரா தான் வச்சிருக்காங்க. மஞ்சரி அடிச்சுட்டு இருக்காங்க. மஞ்சரி தான் இப்ப கேப்டன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தோம்ல, அருண் வெர்சஸ் மஞ்சரி அப்டின்னு சொல்ட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஒண்ணு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க சார்ட் அவுட் பண்ட்டாங்க லைட்டா பேசி. ஆனா நைட்டு ஒரு தில்லல் அங்கடி விளையாட்டு விளையாடிருக்காங்கல்ல. இந்த அருணு, விஷாலு, அன்ஷிதா, சாச்சனா, தர்ஷிகா, ஆனந்தி, ரயான் லாஸ்ட்ல சேர்ந்து யாருக்கும் தெரியாம அங்கிருந்து ஃபுட் 2 சைடும் இருந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நேத்து நைட்டே ஒரு விஷால் சொன்னாரு. "நான் கேப்டன் ஆயிட்டா என் பார்ட்டி. நாளைக்கு மறுபடியும் சமைச்சு சாப்பிடுவோம்" அப்படின்னு. மஞ்சரி ஜெயிச்சா வந்து மஞ்சரி பேர சொல்லி நம்ம பார்ட்டி கொண்டாடுவோம் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு நாள் பண்ணியிருக்கிறாங்க. இது 2வது நாளு நைட்டு பண்ணது. 3வது நாள் வேற பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இந்த முறை சிக்கன் பிரியாணி சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, திருட்டுத்தனமா. இப்ப மஞ்சரி கேப்டன் ஆயிட்டாங்கன்னா, ஏற்கனவே அந்த டீம்ல ஒரு கடுப்பு இருக்கு. முத்துக்குமரன் மேல இல்ல. அது இஷ்யூ முத்துக்குமரன் கிட்ட ஸ்டார்ட் ஆனாலும் ஃப்ரெண்டா தான் அவங்க பார்க்குறாங்க. அருண் அண்ட் விஷால் இந்த டீம் 2 பேருமே இந்த மாரியான விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்டின்னா, ஏன்னா அருண் வந்து அவ்ளோ பேசினார்ல. இது வந்து ரூல் பிரேக்கு. நீங்க பண்ணுவீங்க? ரூல ஃபாலோ பண்ணணும். பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து பொறுப்பா நடந்துக்கணும். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இவ்ளோ பேசினியே, இவ்ளோ சம்பவம் பண்ணியிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மஞ்சரி பெரிய இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா, ஹைலைட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்து முக்கியமா நாமினேஷன் லிஸ்ட்டு. போன வாரம் வந்து 13 பேர் வந்தாங்க. அது வந்து நேரடியா வச்ச டைரக்ட் அதாவது ஓப்பன் நாமினேஷன். இந்த முறை பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் நாமினேஷன் தான் வைக்கிறாங்க. எல்லாம் கன்ஃபெஷன் ரூம்ல தான் போய் நாமினேட் பண்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, 13 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. இந்த நாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா, 2 டைரக்ட் நாமினேஷன் இருக்கு. போன வாரம் ஸ்வாப் ஆனாங்கல்ல. கேர்ல்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீமுக்கு அன்ஷிதா வந்தாங்க. இங்கேருந்து ரயான் அந்த பக்கம் போனாரு. இப்ப இவங்க 2 பேர் யார பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பேஸ் பண்ணிட்டாங்க அன்ஷிதா அப்படி தான் சொல்லணும். அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, முத்துவ டைரக்ட் நாமினேஷன்ல போட்டிருக்கிறாங்க. முத்துலாம் இவ்வளோ சீக்கிரம் வெளிய போக வேண்டிய ஒரு ஆளா? இல்ல போன வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனையில அவரு சிக்கினாரா? பெரிய பிரச்சனையில. விஜய் சேதுபதி கிட்ட அடி வாங்கியிருந்தாலாவது, சரி இந்த முறை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்ல. ஆண்கள்லாம் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இந்த இதுல செம்மந்தி பஞ்சாயத்துல என்ன சொன்னாங்க, "சாப்பாடு விஷயத்துல என்ன குறை சொல்லாத, குறை சொல்லாத" அப்படின்னாங்க. ஆனா அவங்க தான் சமைக்கிறதே இந்த திருட்டு சாப்பாட. அவங்களே டபுள் ஸ்டாண்டர்ட் தான். இதுல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னாங்க. நல்லா பார்த்துக்கிறது என்ன வைல்டு கார்ட்ல வந்தவங்களா பார்த்துக்க போறாங்க? வைல்டு கார்ட்ல வந்து யாரையாவது டைரக்ட்டா போட்டிருந்தாங்கன்னா, அவங்க கேமுக்கும், பெண்கள் டீமுக்கும் இது வந்து ஃபேவரா இருந்திருக்கும். அப்படிதான் பண்ணியிருக்கணும். ஆனா சம்மந்தமே இல்லாம பருத்தி மூட்டல்ல அவரு, முத்து இந்த விஷயத்துல. அப்படி இருக்கும்போது அவர எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவரு ரயான் வந்து இவரு வர்ஷினிய போட்டிருக்காரு. அது ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா வைல்டு கார்ட்ல வந்தாங்க. உள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்து வொர்ஸ்ட் பிளேயர்ல வர்ஷினி தான் அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாங்க. அந்த நெனப்பு இன்னும் இருக்கு. ஸோ வர்ஷினிய போட்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சூஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்ட்டு. அது அவருக்கும் கரெக்ட்டு, டீமுக்கும் கரெக்ட்டு. ரொம்ப கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்காரு பவர அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது இல்லாம இந்த சீக்ரெட் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்கல்ல, அந்த மாரி வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அருண போட்டிருக்கிறாங்க. அருண் வந்து லாஸ்ட் வீக் கேப்டனா இருந்தாரு. இந்த கேப்டன்சில சில குறைகள் இருந்திருக்கலாம். அதனால கேப்டனா இருந்தவங்க அடுத்த வாரம் நாமினேட் செய்யப்படுறதுல ஆச்சரியம் இல்ல. ஸோ அருண போட்டது வந்து ஓகே. அடுத்து ராணவ போட்டிருக்கிறாங்க. ராணவும் நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா வந்து கைத்தட்டல் வந்தாலும், அந்த பிராங்க்னால வந்தாலும், வைல்டு கார்ட்ல வந்திருக்கிறாரு. பெருசா எதுவும் பண்றதில்ல. அதனால ராணவ போட்டு பார்ப்போம் அப்படின்னு போறது நல்லதுதான்னு பார்க்குறேன். அடுத்து சிவகுமார போட்டிருக்காங்க. சிவகுமாரும் அதான். வைல்டு கார்ட்ல வந்ததுனால, பெரிய பெர்ஃபார்ம்லாம் பண்ணாததுனால, அவர போடுறதும் ஒரு நல்ல சாய்ஸு. விஷால போட்டிருக்கிறாங்க. விஷாலும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பொறுத்தவரை இவ்ளோ சீக்கிரம் வெளிய போகக்கூடிய ஆள் கிடையாது. போன வாரத்தில பஞ்சாயத்துலயும் சிக்கல. அப்படி இருக்கும்போது விஷால எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. அதுவும் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ரயானா போட்டிருக்கிறாங்க. ரயானா போடுறது அவர் வைல்டு கார்ட்ல வந்திருக்கிறாரு. லைட்டா அங்க ப்ளே பண்ணாலும், ரயான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா, இப்ப ரியா போனாங்கல்ல, வைல்டு கார்ட்ல வந்தவங்க தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதே அன்ஷிதாவும் பேசியிருக்கிறாங்க, ஆனந்தியும் பேசியிருக்கிறாங்க. ஸோ பெண்கள் டீம்லயும் பேசியிருக்கிறாங்க அத. அதுவரை வைல்டு கார்டு போற வரை நம்ம சேஃப் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது வைல்டு கார்ட
குத்துறது வைல்டு கார்டில் வந்து ஒருத்தனை குத்துறது வந்து நல்ல சாய்ஸ் தான் அது. அடுத்து சௌந்தர்யா பெண்கள் டீமில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை போட்டிருக்கிறாங்க. சௌந்தர்யா ஒரு பருத்தி மூட்டை தான் அப்படின்னாலும், போயிட்டு போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னாலும், கிளாப்ஸ் வருது அப்படின்னாலும், போன வாரம் பஞ்சாயத்தில் சிக்கினதுனால விஜய் சேதுபதி அந்த ரியாக்ஷனை பற்றி நிறைய பேசினதுனால அவங்க ஒரு நல்ல சாய்ஸ் தான். அவங்க நிச்சயமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது தான். அடுத்து ஆனந்தியை போட்டிருக்கிறாங்க. ஆனந்தி எஸ் வெளியே இருந்து பார்த்த வைல்டு கார்டும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்கவங்களுக்கும் ஆனந்தி கேம் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சுல்ல. ஸோ ஆனந்தியை போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது நல்ல சாய்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறேன். அப்புறம் பவித்ராவை போட்டிருக்கிறாங்க. ஆனந்தி பவித்ரா எல்லாம் ஒரே கேட்டகரி தான். பவித்ராவை போடுறதும் ஒரு லாஜிக் இருக்குது. கடைசியாக அடுத்து ஜாக்லினை போட்டிருக்கிறாங்க. ஜாக்லின் இதோட 7வது முறையாக வராங்க நாமினேஷனில். இவங்களும் ஒரு பருத்தி முட்டை தான். போட போட வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வீக் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்லாம் இருக்கிறாங்க வேற. அப்படி இருக்கும்போது ஜாக்லின் எப்படி போவாங்க? இதை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்றாங்க. நம்ம பார்க்கும்போது விஷால் வந்து ஜாக்லின் பேரை சொல்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நேற்று இந்த தனமாக சமைக்க வந்தாங்கல்ல, அதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப நேரமாக வெளியே இருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. ஜாக்லின் போகிறாங்களா போகிறாங்களா போகிறாங்களான்னு. ஏன்னா ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா அவங்க 3 பேர் தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த சௌந்தர்யாவோ ரயானா கூட இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜாக்லின் தான் பிரச்சனை. ஜாக்லின் ஏதாவது பிரச்சனை பண்ணுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாக்லின் வெளியே போயிட்டா மொத்த வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் நினைக்கிறாரோ என்னவோ, அதனால போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து தர்ஷிகாவை போட்டிருக்காங்க. பவித்ரா, ஆனந்தி, தர்ஷிகா எல்லாம் ஒரே கேட்டகரி தான். ஸோ அவங்கள போகிறதுலையும் ஒரு லாஜிக் இருக்குது. சாச்சனாவை போட்டிருக்கிறாங்க. சாச்சனாவுக்கு போன வாரம் பாராட்டு தான் கிடைச்சிது. ஆனால் சாச்சனாவை இப்போ வெளியே இருந்து போன வைல்டு கார்ட்ஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்களே, சாச்சனா வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்திருக்கிறாங்க. அவங்கள போகிறதுல லாஜிக் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து சாச்சனாவை தூக்கணும் தூக்கணும்னு சுனிதா போனாங்கல்ல, அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க சேவ் ஆகிறாங்கல்ல, டேடி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து 5 ஸ்டார்லாம் கேட்குறாங்க. இவரும் வாங்கி கொடுக்குறாரு. அவங்க அந்த அரிசி எடுத்து போட்டதே ஒரு ட்ராமா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அது அவங்க ரஞ்சித் முன்னாடி தான் போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ரூல் பிரேக்கை அவ்வளோ தைரியமாக ரூல் பிரேக் பண்ண முடியுது அப்படின்னா எங்கேருந்து வருது தைரியம்? ஒன்று அப்பா வராரு அப்படிங்கிற தைரியம், இன்னொன்று இதெல்லாம் பண்ணால் பாராட்டுவாங்க அப்படிங்கிற தைரியம். அதனால தான் ஆல்ரெடி அவங்க விஷால் அண்ட் டீம் கிட்டேயும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் கிட்ட போய் சொல்லி அங்கே மன்னிப்பும் கேட்டாங்க. எல்லாமே ஸ்கோர் பண்ணுறதுக்காக பண்ணது தான், பக்கா ட்ராமா. ஏன்னா நேற்று நைட்டு இந்த திருட்டு சாப்பாடு சாப்பிட்டாங்கல்ல, செஞ்சாங்கல்ல, அதில் சாச்சனாவும் ஒருத்தங்க அப்பயும் திருடி கொடுக்குறாங்க. ஆனால் அதுவே எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பாருங்களேன். விஜேஎஸ் கிட்ட என்ன சொன்னாங்க, நான் எல்லா பெண்கள் டீம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். நான் எடுத்து ஆண்கள் டீமுக்காக இறக்கப்பட்டு கொடுத்தாலும் அதில் என் பங்கு மட்டும் இல்லை, அது எல்லாருடைய பங்கும் தானே. அப்போ எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டாங்கல்ல. அவ்வளோ லாஜிக்காக பேசுகிற சாச்சனா திருடி சாப்பிடும்போது மட்டும் அந்த லாஜிக் வரலையா? அது மற்றவங்க பங்கு இல்லை, உங்கள் பங்கு மட்டுமா திருடி சாப்பிட்டீங்க? ஸோ சாச்சனா வெளியே போக வேண்டிய ஆள் தான். ஆனால் விஜேஎஸ் விடுவாரா? விஜேஎஸ் தான் காப்பாற்றுறாரு அப்படின்னு ஒரு பேச்சு வேற இருக்குது. இந்த மாதிரி பேச்சு இருக்கும்போது அந்த மாதிரி 5 ஸ்டார் கேட்டது இதெல்லாம் போடாமையாவது இருந்திருக்கலாம். அதை வேற போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நமக்கும் தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மொத்தம் 13 பேர் நாமினேஷனில் வந்திருக்கிறாங்க. இதில் சாச்சனா, ஆனந்தி, சிவா, ராணவ் இவங்க எல்லாமே வந்து டேஞ்சர் ஜோனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராணவுக்கு போன முறை வந்து பீக்கில் ஓட்டை எரிச்சு சௌந்தர்யாவை கிட்டத்தட்ட தொட்டுட்டாரு, கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க வீக்கெண்டில். அது வந்து பரிதாபத்தில் வந்தது. பட் இவர் வேற ஒரு சில கிரிஞ்சு ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா வார்த்தையெல்லாம் விடுறாரு. நேற்று ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. விஜய் சேதுபதி திரும்ப திரும்ப கேட்குறாரு, என்னை ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்கன்னு சொன்னீங்களே, யார் ஒதுக்குறாங்க, என்ன சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளோ நேரம் திரும்ப திரும்ப கேட்குறாரு. இவரும் சொல்கிற மாதிரியே வராரு. வந்துட்டு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னா, அப்போ உனக்கு ஒதுக்கவே இல்லை. ஒதுக்கி இருந்தால் எப்படி வந்து ஞாபகம் இல்லாமல் போகும்? எல்லாருமே கட்டம் கட்டுறாங்க, நீ வருத்தப்படுற, நீ உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுற அப்படின்னா உனக்கு ஞாபகம் இருக்கணும்ல, இதை சொல்லணும்ல. அட்லீஸ்ட் சௌந்தர்யா கிட்ட பஞ்சாயத்து இருக்குன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார்ல, சாட்டர்டே எபிசோட் பிரேக்கில் தானே சொன்னார். நீ பர்சனலாக ஆரம்பித்த, எப்படா லவ் பண்ணக்கூடாது நீ சொல்லுவ அப்படின்னு ஆரம்பித்த, அதனால் நான் பர்சனலாக ஹர்ட் ஆகிட்டேன், அதனால் நான் பர்சனலாக பேசினேன் அப்படின்னு சொன்னார். அதையாவது சொல்லியிருக்கணும். சம்மந்தம் இல்லாமல் முத்து பேரை சொன்னார். சரி முத்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. மற்றவங்க பேரை சொல்ல வர மாதிரி வந்து இல்லை சார் இல்லை சார் இன்னும் வடிவேலு பஞ்சாயத்து சீன் ஒன்று இருக்கே, அந்த மாதிரி தான். யாரை பார்த்து பயப்படுறாருன்னு தெரியல. இப்படி இருந்தால் போன வாரம் வந்த மாதிரி ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேஞ்சர் ஜோனில் இவரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் யார் டேஞ்சர் ஜோனில் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, இல்லை யார் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.